தமிழகத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றத்தின் உத்தரவின் சாராம்சம் என்ன? அதாவது சென்னை பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அடிப்படை வசதிகள் செய்ய கோரி ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பாலாஜி ஆகியோர் முன்பு கடந்த 2-3 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை அடிப்படை வசதிகள் விசாரிக்கும் போதுதான் அந்த பகுதியில் போதை பழக்கம், குறிப்பாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டனர். இந்நிலையில் சென்னை டிஜிபி தொடர்பாக 13 ஒன்று என்று தாக்கல் செய்திருந்தார். அந்த பதில் மனுவில் பள்ளி கல்லூரி மாணவருடைய போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், போதையில்லா தமிழ்நாடு என்ற இணையதளம் செயலி மூலம் தொடங்கப்பட்டிருப்பது குறித்தும் அவர் விளக்கமான பதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதில்மொழியின் போது நீதிபதிகள் அண்டை மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள் தமிழகத்தில் நுழைவதாக எதிர்ப்பு தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்டம் மற்றும் அந்த அருகிலுள்ள தாலுகாக்களில் போதைப் பொருட்கள் சாதாரணமாக கிடைப்பதாகவும், இதனை கட்டுப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டப்பணி ஆணையக்குழுக்கு உத்தரவிட்டனர். அது மட்டுமல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரியில் இருந்து 100 மீட்டர் தொலைவுக்குள் அந்த ஸ்டேஷனரி, அதாவது பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை தவிர எந்த பெட்டி கடைகளையும் அமைக்கக்கூடாது என்றும், இதை முழுமையாக காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், அதே போன்று இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளை மேற்பார்வையிடுவதற்கு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி ஒருவரையும், சிபிஐ அதிகாரி ஒருவரையும், அரசு அதிகாரி அடங்கிய சிறப்பு குழுவை நியமித்து அதை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டனர். மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு கண்காணிப்பு குழுவில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், எந்த அதிகாரி இடம்பெறுவார் என்ற விவரங்களை சீலிட்ட கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.